டிசி 1985 பேட்ச்லேருந்து அலுமினிஸ் கிட்டத்தட்ட 151 பேர் ஃபேமிலி எல்லோரோடையும் சேர்ந்து எங்களுடைய 45வது வருடம் அதுக்காக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லாருமே கெட் டுகெதர் மாதிரி வந்திருக்கிறோம். அதை வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல விதமாக இங்கே இருக்கிற இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்களுடைய அனைத்து தோழர்களின் எக்ஸ்பீரியன்ஸு, அவங்க எப்படி லைஃப்பில் மேலே வந்தாங்க, அதுக்கு என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணும், ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ இங்கே வந்து நான் எங்களுடைய கொஞ்சம் பேர் தான் எல்லாருமே வந்து போகிறதுனால அடுத்து எங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்கிறதுனால இங்கே வந்திருக்கிறவங்களில் பலதரப்பட்ட பலவேறு துறைகளை சேர்ந்தவங்களும் இங்கே இருக்கிறாங்க. அதாவது அப்ராடுக்கு போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்னென்ன ஃபீஸிபிலிட்டி இருக்குது, என்னென்ன மாதிரி பண்ணணும், என்னென்ன இது பண்ணணும்னா எங்களில் மிஸ் பாண்டியராஜ், யூஎஸ்லேருந்து சாந்தி, அண்டு கென்யாவுக்கு போயிருக்கார் ஒரு ரவி, சிவிலில் ஸ்ரீராம் சிங்கப்பூர் ஃப்ரம் ஈசி, அந்த மாதிரி இருக்கிறாங்க. பப்ளிக் செக்டாரில் ஒர்க் பண்ணணும், பப்ளிக் செக்டார்லேருந்து எப்படி போகணும், பப்ளிக் செக்டாரு ஹையஸ்ட் போஸ்ட்டு டைரக்டர், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் லெவலெல்லாம் போயிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ஐசி நிக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு, அதில் டைரக்டர் இனிய நேரு, அண்டு பிஹெச்இயில் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஜவஹர் ராஜ் சுந்தர், அது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன்லேருந்து சுப்பராயன், அந்த மாதிரி இருக்கிறாங்க. டிஎன்இபிலேருந்தும் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க, மிஸ்டர் ஜவஹர் அண்ட் ஃப்ரீடா பத்மனி, எல்லாம் சீஃப் இன்ஜினியர்ஸ் லெவலில். அதுக்கப்புறம் சப்போஸ் ப்ரைவேட்டாக நீங்கள் வந்து நம்மளாக எடுத்து செய்யணும், நம்மளாக ஒரு தொழில் தொடங்கி அதில் வந்து என்னென்ன பண்ணலாங்கிறதுக்கு பாலாஜி, ஜேஎஸ்எஸ் பாலாஜின்னு இருக்கார், தனியாக அவராக வந்து இண்டஸ்ட்ரீஸ் வச்சு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறாரு. லேடி ஆண்டர்பிரினர்ஸ், லேடிஸ்லேயும் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அதில் ரேணுகா இருக்கிறாங்க. அடுத்து வெங்கட சுப்பு, அவன் வந்து எலக்ட்ரிக்கல் முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் நல்ல ஹை போஸ்ட்டில் இருந்தாலும் அடுத்தது தனியாக ஒரு ஹோட்டல் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி. ஸோ இதை விட இல்லை நான் ப்ரைவேட்டு ஜாபுக்கு தான் போகிறேன், ஜாபில் போயிட்டு நல்ல ஹையஸ்ட்டு போஸ்ட்டு போகிறேன், ஒரு இது போகணுன்னா இருக்கிறாங்க. 2-3 பேர் போயிட்டாங்க. இப்போ இருக்கிறதுல மிஸ்டர் கணேசன் சிஇஓவாக இருந்தார் கம்பெனியில், நிறையா இதில் டைரக்டர்ஸாக இருக்கிறாரு. தங்க ஜகவர் அவர் வந்து டிசிஎஸில் வைஸ் பிரசிடெண்ட், அந்த மாதிரி அடுத்து இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்போ ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின் வந்து யார்கிட்ட கேட்கணும், என்ன மாதிரி கேட்கணும்னு இப்போ ஒவ்வொருத்தர் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது இருந்தால் மைக் அங்கே வரும், நீங்கள் கேளுங்க. இங்கே கேட்டுட்டு எனக்கு இந்த இதில் நான் இப்படி போகணும் இது போகணுன்னா சம்மந்தப்பட்டவங்க உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. நோ பர்சனல் கொஸ்டின்ஸ், காலேஜில் எப்படி படித்தோம் அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் ஃபர்தர் உங்கள் ஃப்யூச்சருக்கு என்னென்ன தேவை, எப்படி பண்ணலாம், எப்படி ப்ராக்ரஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு யாராவது ஒருத்தர் பேசுங்க, யாருனாலும் கேளுங்க. நீங்கள் உங்களுடைய விருப்பங்கள் என்னவாக இருக்கலாம். அதாவது நான் வந்து இல்லை எடுத்துன்னு அப்ராட் போகணும் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை பப்ளிக் செக்டார் போகிறதுனா என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, என்னென்ன இருக்கும் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை ப்ரைவேட்டாக நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி. ப்ரைவேட்டில் இப்போ சிவிலில் இருக்கிறவங்களெல்லாம் இப்போ ராமலிங்கன்னு இருக்கார், அந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து இண்டிவிஜுவலாக கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சு பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய நிலைப்பாடு என்ன, நீங்கள் என்ன எய்ம் வச்சுருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் ஃபஸ்ட். கணேசன் வாங்க. இல்லை அவங்க இது கொஸ்டின் யோசிச்சுட்ருங்க. கணேசன் வாங்க. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1-2 பேர் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ தட் நீங்கள் மீன்வைல் நீங்கள் என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறதுன்னு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஈவன் எழுதி வைக்கணும் கூட ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. என்னோட இது அவர் கணேசன் சார் வர்றதுக்குள்ளே நீங்கள் வந்து இப்போ நிறைய பேர் செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் இருப்பீங்க. ஸோ ஒரு தேர்ட் இயர் வர்றப்பே நீங்கள் கொஞ்சம் மென்டலி யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட். ஏன்னா இங்கே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள இந்த டீம் இங்கே இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு வேறு எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா வேரிஸ் ஃப்ரம் கவர்மெண்ட், ப்ரைவேட், எல்லா இதுலேயும் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது வந்து இட் கேன் பி நீங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஜாப் ஓரியன்ட் இருந்தாலும் சரி, இல்லை ஹையர் ஸ்டடீஸ் நீங்கள் வந்து யூஎஸ், ஆஸ்திரேலியா, இவர் இருக்காரா, எம்எஸ்வி இருக்காரா இங்கே,
எம்எஸ்வி இங்கே ஆஸ்திரேலியாவிலேருந்து சுந்தர வடிவேல் இருக்கார். நீங்கள் ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து யூஎஸ், ஜெர்மனியில் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது. இப்போ ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ் இப்போ எம்எஸ் பண்ணணும் அப்படின்னா யூஎஸ் அண்ட் ஆஸ்திரேலியா, ஜெர்மனி இதெல்லாம் வந்து தே ஆர் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் பை ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதில் நீங்கள் வந்து நீங்கள் முதல்ல கொஞ்சம் மைண்ட் செட் வந்து எந்த மாதிரி கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். யூ வாண்ட் டு பி அன் என்டர்பிரனர், யூ வாண்ட் டு ஜாயின் அ கவர்மெண்ட் சர்வீஸ், ப்ரைவேட், ஆர் யூ வாண்ட் டு டூ ஹையர் ஸ்டடீஸ்ங்கிறத யோசிச்சு வச்சுக்கோங்க. மீன்வைல் மிஸ்டர் கணேசன் வந்து சிஇஓ இருந்தவர், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 2 minutes வில் ஷேர். இடையில யாராவது இருக்காங்களா? ரெடியாக இருக்கீங்களா? இல்லை முதல்ல சொல்லட்டும். அது கொண்டு போங்க, மைக் யாராவது கொடுங்க. யாருக்கா ஒரு ஆம்பிஷன் இருக்கும்ல, நான் யாருக்குமே இல்லையா? அடுத்து என்ன ஜாபுக்கு போகிறத நீங்கள் டிசைட் பண்ணியிருப்பீங்கல்ல. இல்லை இவன் பேச எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும். ஒரு நிமிஷம் நீங்கள் பேசுங்க அவரோட. இல்லை ஒவ்வொருத்தரும் நம்ம 2 minutes அவங்க கேள்வி கேட்கறதுக்குள்ள அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும். ஹலோ, இதில் எவ்வளோ பேர் மெக்கானிக்கல் இருக்கீங்க? கைது இருக்கும் மெக்கானிக்கல்லாம் யாருமே இல்லையா? அட பாவமே. என்ன பிரான்ச் இவங்கெல்லாம்? இப்போ இருக்கவங்களாம் என்ன பிரான்ச்? ட்ரிபிள் இ. ஏன்பா மெக்கானிக்கல் யாரையும் கூப்பிட்டு வரல? சரி ஓகே ஓகே. மெக்கட்ரானிக்ஸ் யாரெல்லாம்? மெக்கட்ரானிக்ஸ். ஓ சரி. மெக்கட்ரானிக்ஸில் நீங்கள் யாரும் கொஸ்டின் எதுவும் கேட்கலைன்னா நான் டீப்பாக சொலினாய்டு வால்வில் ஒரு 2-3 கொஸ்டின் கேட்டுருவேன். அது நீங்கள் பதில் சொல்லவே முடியாது. அதனால் நீங்கள் தான் கேளுங்க. அப்படி நீங்கள் கேட்காட்டி நான் பேசிக்கிட்டே இருப்பேன். சரி, நான் இந்த காலேஜில் மெக்கானிக்கல் தான் படித்தேன். அப்போ இருந்ததுக்கும் இப்போவும் ரொம்ப நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போலாம் நாங்கள் பேசிக்ஸாக இருக்கோம், வேறு எதுவுமே கிடையாது. ஐ மீன் கம்ப்யூட்டர்லாம் டெஸ்க்டாப் தான் பார்த்துருக்கோம். அதுக்கு மேலெலாம் அப்போல்லாம் எதுவுமே வரல. இப்போல்லாம் எவ்வளவோ முன்னேறிடுச்சு. இப்போக்கும் நாங்கள் 2010 வந்து ஒரு தடவை பார்த்தோம். அப்போ 25 years ஆச்சு நாங்கள் முடிச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 45 years ஆகுது. இப்போ வந்து பார்த்தபோது நான் மற்ற இடத்துக்கு போகலை, மெக்கானிக்கல் போகும்போது அங்கே நிறையா சேஞ்சஸ்லாம் பார்த்தேன். எஸ்பெஷலி டிவிஎஸ் கூட பண்ணியிருந்த NVH சேம்பர்லாம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. பேசிக்காக அப்போ நாங்கள் படித்ததுக்கு இப்போக்கு என்ன நான் பார்க்குறேன்னா, உங்களுக்கு நிறைய இப்போ எக்ஸ்போஷர் இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் எல்லாருமே ஆல்மோஸ்ட்டு லேப்டாப் அதெல்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சதுனால உங்களுக்கு வந்து நாங்கள் படிக்கும்போது அசைன்மெண்ட்டு எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதிட்டுருப்போம். அல்லாட்டி ஜூனியர்ஸ்ட்டை கொடுத்து எழுதி சப்மிட் பண்ணிடுவோம். இப்போ வந்து ஏதாவது ஒரு டாபிக்ஸ் சொன்னாங்கன்னா அதில் ChatGPTலையோ, பெர்ப்ளெக்ஸிட்டி, மெட்டா, ஜெமினி அதிலெல்லாம் போட்டு டவுன்லோட் பண்ணி கீழே தேங்க்ஸ் டு ஜெமினி, ChatGPTன்னு கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு மேலே இப்போ ஏஐலாம் வரும்போது உங்களோட ஃப்யூச்சர்லாம் எப்படி இருக்கும், அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? யாராவது சொல்லுங்கள். தேர்ட் இயரில் எவ்வளோ பேர் இருக்கீங்க? இப்போ எந்த இயரில் தான் இருக்கீங்க? எல்லாம் ஃபைனல் இயரா, ஃபஸ்ட் இயரா, செகண்ட் இயர்? ஓ, செகண்ட் இயர் மட்டும்தான் அலோவ் பண்ணாங்களா? இன்றைக்கி தெரியல. வேறு யாராவது கொஸ்டின் ஏதாவது கேளுங்க. அல்லட்டி சரி சரி ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று என்ன சொல்லிக்கிறேன்னா, சிம்பிளாக 2-3 சொல்கிறேன். நான் படிக்கும்போது சிஎன்சி லேத்தே கிடையாது. அப்போது வந்து எலக்டிவ் சிஎன்சி ப்ரோக்ராமிங் கொஞ்சம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இண்டஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணி எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு 10 yearsல சிஎன்சி LMWங்கிற கம்பெனி, இப்போது வந்து அது 10,000 crore கம்பெனி. நான் ஜாயின் பண்ணும்போது அப்போ தான் அது வந்து இட்ஸ் அ பிகினிங் ஸ்டேஜில் இருந்தாங்க. அப்போ நான் இங்கே படிச்சுட்டு 1 yearலே ஐ பிகம் த டிபார்ட்மெண்ட் ஹெட். அப்போ வந்து அவங்கக்கிட்ட 25 சிஎன்சி மிஷின் 40 மிஷினிங் சென்டர் இருந்தது. அதுக்கு எல்லாத்துக்குமே வித்தின் 1 year அது அத்தனையுமே என் கண்ட்ரோலில் வந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே ட்ரெயின் அப் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வந்தேன்.
அதுக்கப்புறம் 2-3 மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஐ மூவ் ஆன் டு ப்ராசஸ் இன்ஜினியரிங், டூல் டிசைன், ப்ராடக்ட் டிசைன், கேஎஸ்பி பம்ப்ஸுங்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் எல்என்டியில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் போக்வானில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அசோக் லேலண்ட் குரூப் ஆஃப் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். டாஃபேயில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு அசோக் லேலண்ட் இருக்கும்போது மல்டி ஆக்சில் ட்ரைலர்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். கடைசியாக முருகப்பா குரூப்பில் 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து இண்டிபெண்ட் டைரக்டராக இருக்கேன். அது தவிர நிறையா கம்பெனிஸ்க்கு டெக்னிக்கல் அட்வைசர் கொடுத்துட்ருக்கேன். சப்போஸ் இப்போ ஒரு கம்பெனி, ஒரு காலேஜ், எனக்கு ஒரு முக்கியமான ஒரு அசைன்மெண்ட் வந்தது. அது வந்து இண்டஸ்ட்ரியும் இருக்கும், அவங்க அந்த இண்டஸ்ட்ரிக்கு வச்சுருக்கவங்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜுன்னு நடத்துனாங்க. அந்த இன்ஜினியரிங் காலேஜுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் வாங்கலாம், அவங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சஜஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி தான் என்னோடய ஜேர்னி இருந்தது. அதில் ஏதாவது கொஸ்டின் கேட்கணுமா, ஆர் வேறு ஏதாவது நீங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேளுங்க, அல்லாட்டி ஸ்ரீராம் பேசுவார் அடுத்தது. இப்போ தேர்ட் இயர் படித்தவங்க கை தூக்குனீங்களா? யார் யார் இருக்கீங்க தேர்ட் இயர்? இல்லை தேர்ட் இயர் இருக்காங்க. மைக்கு யாராவது ஒருத்தட்ட கொடுங்களா? கொடுங்க, அக்கா கொடுங்க. இப்போ நீங்கள் தேர்ட் இயர் வந்துட்டீங்க, கேம்பஸ் இன்டர்வியூ வந்திருக்கோம், ஓகேவா? உட்காருங்க, சும்மா உட்காருங்க. கேம்பஸ் இன்டர்வியூ வந்திருக்கோம். அடுத்து நீங்கள் ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ப்ரைவேட்டு, பப்ளிக் செக்டர் போகணுன்னா என்னென்ன எழுதணும், இல்லை ஜாபுக்கு போகணும், கேம்பஸ் இன்டர்வியூ, ஏதாவது ஒரு ஐடியா வச்சுருப்பீங்களா? உங்கள் ஐடியா என்ன? My idea is to get placed in any mechanical or electronical oriented core company. I don't interested in any higher studies related to engineering. Okay. You wanted to start your own company? No, sir. Core competence. கொஞ்சம் மைக். No. Higher studies, huh? Okay. Software jobs related to electronics or mechanical oriented jobs, sir. Okay. Not software related jobs. எலக்ட்ரானிக்ஸ் சார். மெக்கானிக்கல். அதான் மெக்கானிக்கல் தான் இப்போ அவர் இவ்வளோ தூரம் சொன்னார். இல்லை அவர் என்ன படிக்கிறீங்க இப்போ? Mechatronics. மெக்காட்ரானிக்ஸ். நீ எலக்ட்ரானிக்ஸ் இப்போ எலக்ட்ரானிக்ஸ் பற்றி அவர் சொல்லிடுவார். உங்கள் ஐடியா என்னன்னு சொல்லுங்கள் சார். சூரியமலை நீங்கள் பேசுங்க. சூரியமலை வில் ஆன்சர். அப்படியே மைக் அங்கே இந்த இல்லை அங்கேருந்து பேசு, அப்படியே பேசு. சூரியமலா கேட்குதுல்ல? I have been in a company called the Data Patterns. I was there for 30 years. But that was a company working on or focusing on defense and space only. Now the defense sector is open for, it's almost all the private companies are going for the defense manufacturing. Defense, though it is not towards the design, the manufacturing will be very, very strict and you should focus on that. But even the design side is open now. You can focus on many companies. There are gains. Many companies are opening in Chennai also. Some of them are coming in Coimbatore also. You can focus. You can look into the Google for companies. In mechatronics also, you should decide whether you want to go on the electronic side or mechanical. You cannot be on the, cat on the wall. You cannot say that I want to go either on the mechanical or electronics. You have to decide. And all your work towards, all your projects and all those things, even the electric papers should be on either on the mechanical side or on the electronic side. See, the mechatronics, the problem is only that they focus on both, but they are not specializing on that. When it comes to the industry, when you come to the fourth year itself, please decide whether you want to go on the electronic side or on the mechanical side. Even in the electronics, so much of embedded design, everything is there. Mechatronics have scope for both sides. Your knowledge on mechanical will be very useful, but you should decide. If you focus on mechanical, your knowledge on electronics will be useful. If you go on the mechanical side,
I mean, if you go on the electrical or electronic side, your knowledge on mechanical will be useful. But please decide whether you want to do or you want to focus on mechanical or electronics. Because in the industry, we are facing a problem with the mechanic students. They think they are mechanical when it comes to the electronic side. But when we talk on the electronic side, they think they are on the mechanical side. So before getting into the, or you have to select, you can select your electives, no? You can decide on the projects also, and your third year projects or the company side also, you can focus on either mechanical or electronics. The other knowledge will be useful, but don't think that you can go either on the mechanical or on the electronics. Nobody else will decide it for you. You have to decide and focus on that. That's only my advice. Okay. Thank you. I have a question. Standard is open. Please focus on that. That has been. I will suggest people, instead of going for higher studies to other countries, that's up to you, purely up to you. But instead of focusing on that, you can take a job in the, either Bangalore or Madras. Both sides it's opening in a very big way. So many companies, if you are interested, I can even list them. Okay. All the best. Sir, I have a question. இப்போ நம்ம படிச்சிருக்கிறது அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அந்த ஃபீல்டு தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம வேலைக்கு போகும்போது இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம அதை மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதுதான் நம்மளுடைய இன்ஜினியர்ஸோட ஃபஸ்ட்டு டியூட்டி. இப்போ நம்ம என்னென்ன செய்ய முடியும் அப்படின்னா, நாங்கள் எலக்ட்ரிக்கல் படித்தோம், ஆனால் அப்போ கம்ப்யூட்டர் சப்ஜெக்டே கிடையாது, ஒரு கோர்ஸே இல்லை. இப்போ கம்ப்யூட்டர் நான் ஒர்க் பண்ணுறேன். அப்போ எது தேவைப்படுது மக்களுக்கு அப்படின்னு பார்த்து செய்கிறதுக்காக தான் நம்ம டிசைன் பண்ணணும். நம்ம படிச்சிருக்க சப்ஜெக்ட் வந்து ஒரு பேசிக் தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் அடுத்தவங்களுக்கு என்ன தேவை, மெக்கட்ரானிக்ஸ் படிச்சிருக்கீங்க பட் உங்களுக்கு ஒரு நல்ல கம்ப்யூட்டர் கம்பெனியில் கிடைக்கிற வேலைன்னா நான் போக மாட்டேன்னு சொல்லக்கூடாது. கோடிங் கிடையாது, அங்கே போனீங்கன்னா உங்கள் மெக்கட்ரானிக்ஸ் ஃபீல்டை அதில் யூஸ் பண்ண முடியும் உங்களால், அதனால தான் உங்களை எடுக்கிறாங்க அவங்க. ஸோ நீங்கள் படிக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் இதில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஸ்டெபனாக இருக்க முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு அப்படி தான் தெரியும், நல்லா படிச்சுட்டேன்னா எனக்கு மல்டிப்ளிகேஷன் டேபிள் நல்லா தெரியும், நான் மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் பண்ணுவேன்னு சொல்லக்கூடாது. நம்ம அடுத்தடுத்து மேலே கற்றுக்கிறதுக்கு போய் அந்த மாதிரி நம்ம பண்ணி நமக்கு வரணும். தேங்க்யூ. சார், ஹையர் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக ஒரு கொஷின் இருக்கு சார். சார், இப்போ மெக்கட்ரானிக்ஸ் டொமைனில் நான் படிச்சுட்டு ஒரு 2-3 இயர்ஸ் ஜாபில் இது பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வேறு டொமைனில் நான் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாமா? ஃபிசிக்ஸ் டொமைனில் அதர் தேன் இன்ஜினியரிங் ஒரு சயின்ஸ் டொமைனில் நான் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறது அட்வைசபிளாக இல்லையா சார்? இல்லை, ஒன்று வந்து அந்தந்த யூனிவர்சிட்டி இல்லை ஹையர் ஸ்டடீஸ் வந்து தெர் இஸ் அ ப்ரீ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு இருக்குது, சரிங்களா? அதனால் இப்போ ஃபாரின் யூனிவர்சிட்டிலலாம் தே அலவ். ஸோ இங்கே வந்து சில இது வந்து பேசிக் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. நீங்கள் வந்து சப்போஸ் ஃபிசிக்ஸில் போனோன்னா மெனி அந்த ப்ரீமியம் இன்ஸ்டியூட்ஸ் தே மே நாட் அக்ரி. நீங்கள் ஏன்னா மெக்கட்ரானிக்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கப்போ அதில் வந்து சில இது வந்து நீங்கள் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் நிறையா இருக்குது. இப்போ ஐஐடியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய சர்டிஃபிகேட்ஸ் என்பிடெல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த என்பிடெல் கோர்ஸில் வந்து யார் வேணாலும் கற்றுக்கலாம், சரியா? அது வந்து ஒரு சர்டிஃபிகேட். வேறஸ் இப்போ நீங்கள் எம்எஸ் பண்ணணும் இல்லை எம்டெக் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணுறப்ப அந்த எலிஜிபிலிட்டி, ஏன்னா அது யூஜிசி அல்லது இன்டர்நேஷ்னல் அவங்க கொடுக்குற அந்த மினிமம் எலிஜிபிலிட்டி டிகிரி இருந்தால் தான் அந்த டிகிரியில் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்கள் திருப்பி பிடெக் எடுத்து பிஎஸ்சி படித்து அப்படி வரணும், அது வந்து இட் மே நாட் பி ஒர்த்து. ஏன்னா நீங்கள் 4 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதனால் கூடுமான வரை இவங்க சூரியமலா சொன்ன மாதிரி நீங்கள் எலக்ட்ரானிக் சைட்லையோ இல்லை மெக்கானிக்கல் சைட்லையோ இல்லை ஐஓடி அந்த மாதிரி ஃபீல்டில் இந்த பேசிக் எக்ஸ்பீரியன்ஸை படித்த நாலேஜை வச்சு யூ கேன் கோ. தேங்க்யூ சார். Very basic question. After some time, why do you want to get into science? No, ma'am. I have interest in astrophysics, ma'am. But there is no astrophysics course in the bachelor's degree. So I want to... It's better, as we suggested, you can take some IIT courses and you can get it. Your own interest, you can do it.
சூரியமலா ஒன்று வந்து இங்கே பாருங்கள், இப்போ குவாண்டம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வாட் தே சே இன் நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ் ஃபிசிக்ஸில் நீங்கள் டைரெக்டாக எடுக்காமல், மை சஜஷன் இஸ் தட் ட்ரை டு ஃபைண்ட் வாட் இஸ் த ரீசன்ட் ரிசர்ச் கோயிங் ஆன். ஸோ ட்ரை டு டூ சம்திங் ஆன் குவாண்டம் கம்ப்யூட்டிங். குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் நிறைய ஃபிசிக்ஸ் இருக்குது, சரியா? இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸில் சைடில் வந்து யூ ஹேவ் டு டூனா, நீங்கள் மெக்காட்ரானிக்ஸோட நாலேஜ் வச்சு குவாண்டமில் எப்படி பண்ண முடியும், அந்த மாதிரி யூ ஹேவ் டு ஃபோக்கஸ். ஃபிசிக்ஸ் சொல்லக்கூடாது, யூ ஹேவ் டு திங்க் ஆஃப் சம் லேட்டஸ்ட் ரிசர்ச் ஏரியா. அதில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஷைனிங். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பாவம் ஒருத்தரே ரொம்ப நேரம் கேட்டார். நெக்ஸ்ட். That's what I want to do. I let Jawar. Very interesting question you asked, especially coming from mechatronics engineer. So, what is the definition of an engineer? An engineer is expected to come up with something works based on scientific principles, right? Whatever be the scientific principles, the scientists operate at a different level. Make it available as required by that society at that point of time is what is the primary duty of an engineer, right? And you are not fortunate to choose engineering as your career option. Interestingly, even as compared to when we all became engineers, the gap between the science and engineering, established science and introduction of that science in engineering is extremely narrow, right? Any scientific innovation that is happening, it is becoming an engineering excellence and getting introduced into the hands at the least conceivable time. Everybody has a smartphone, right? And the kind of technologies that goes in there is just one example of that. Obviously, we are going to live in a society where the gap between the science and engineering is going to be extremely. And when you are engineering, especially you are a mechatronics, if you are pursuing building a phenomena, you will find that your engineering dream is being limited by potentially scientific backlogs, right? But it is also interesting to note that with the advent of AI, access to knowledge is becoming extremely difficult at every level, right? So you will only be constrained with your aspiration and your ability to dream and the passion you put behind to pursue the dream. And that realization of the dream can become in whichever way, as our colleagues had talked about, you can become a policy maker, or you can become an infrastructure builder, or you can become a CTO of a company. Don't work, every element of this is important. Or you can even become somebody who can get things done just like that, right? These are all the people who are not very critically required in our society. Fundamental to all of this is your implicitness, especially when knowledge and access to knowledge is becoming commoditized, especially with the advent of AI. Your ability to ask the right questions. And that is one of the kinds of questions. When our people are enthusing you to ask questions, you are all hesitating. Don't hesitate to ask questions. Your ability to ask questions is the only thing that is going to differentiate you from others. I encourage you to pursue that very, very strongly. Okay. Thanks, Janil. தேங்க்யூ சார். நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த பெர்ப்ளெக்சிட்டி சிஇஓவோட இன்டர்வியூ பார்த்தீங்கன்னு தெரியல. அதில் வந்து அவர் தங்கஜவர் சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஐ வாண்ட் டெல் ஒன் சே வித் த ப்ரெசன்ட் ஏஐ டெக்னாலஜிஸ் நம்ம யங்கர் ஏஜில் நீங்கள் என்ன கேள்வி எப்படி கேட்கணும்னு தெரியணும். ஏன்னா அதுதான் இட் இஸ் கோயிங் டு மேக் யுவர் கேரியர், தட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ இன் ஃபியூச்சர். ஸோ நல்ல கொஸ்டின் நல்லா நீங்கள் ஃப்ரேம் பண்ண யூ வில் என்ரிச் யுவர் செல்ஃப், யூ லேர்ன் யுவர் செல்ஃப். அதாவது இங்கே எல்லாரும் டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாரும் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரை பற்றி பேசணுன்னா அவங்கவுங்க பேசுகிறாங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மற்றதை பற்றி நிறையா சொல்லலாம். ஆனால் உங்களோட மனசில் என்ன இருக்குது, உங்களுக்கு என்ன கேட்கணும், இது வந்து இன்ட்ராக்டிவ் செஷனாக இருக்கணும்னு நான் அதை கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள்
கேட்டுட்டு இருந்தால் ஒவ்வொருத்தரும் கேட்குறது எல்லாத்தையும் கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஃபர்தர் ஃப்யூச்சருக்கு நீங்கள் என்ன தேவை என்ன டிசைட் பண்ணுவீங்க. செகண்ட் இயர் வந்துட்டீங்க, தேர்ட் இயர் வந்துட்டீங்க. இப்போ அவர் கேட்ட மாதிரி அடுத்து நீங்கள் யாராவது ஒருத்தர் கேளுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. By transacting several type of businesses are there. So that businesses everybody will tell. I will tell you the business concept. I am a CEO for a company. My job is maximizing asset to the investors. Right? I have to pay the money back. Whoever invests in the company, I have to give some returns. Whichever way you have to earn. Right? To do a business, a single man cannot do it. Right? There is a manufacturing. The manufacturing is right. You have to check. You need a quality. Right? And the machines are running, you need maintenance, right? To run the maintenance, you need lot of consumables, everything, you need procurement, right? Any business will have different modules. In these different sections will be there. You will be fitting anywhere. You cannot imagine I have done mechatronics only, I will go and do chipboards. These are all the things you cannot imagine. You complete this, you can do masters in business administration in anything. You can do finance, you can do sales and marketing, you can do HR. Tomorrow you need manpower for any business. So you can be a recruiting person, right? All the software personnel being recruited by somebody, right? So this is what it is needed. You have to make your mindset that any job you have to do, whichever you are doing, you have to do specialization. Most importantly, now every production. See, even agriculture, you take it to grow agriculture. You need pesticides, right? Fertilizers. Fertilizers is a manufacturing, it's a big setup. For that, so many things are needed in these. Many things, importation is there. Take example, every raw materials needed for this manufacturing may not be available in India. You may have to import. So you need to know about supply and logistics. So these are all the specializations available. So you have to look into it. Wherever you are entering the entry stage to develop what all the specialization needed, you have to do that. Then everyday life safety also is important. Safety also is there also it's a long courses are there. You can look into it, right? These are all the things you have to think about. And now you can raise the questions. Yeah. Next to you. You are awake? Okay, good. Now, I am a back bencher. இது வரைக்கும் பேசுகிறவங்களாம் ஃப்ரண்ட் பெஞ்சில் இல்லை மூணு பேராக உட்காந்துருக்கோம். நான் கடைசி பெஞ்சு. இவன் நடுவில் எனக்கு முன்னால் பேசுகிறேன் ரவிச்சந்திரன். He was a middle bencher, okay. So, but I was the first person in my batch to get an appointment order from ATPC, even before I finished my course. Okay. Wait. That is what I am going to talk about. Then I switched to BHEL. தலைவிதி சரியில்லை. BHEL பக்கத்தில் இருக்கு, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு BHEL போய் ஜாயின் பண்ணேன் திருச்சியில். Within 1 year I was transferred to sites. Okay. Now first I am going to let you know what are the opportunities which you have. One is entrepreneurship, which all the friends have talked about. The other one is government service. Third one is public sector service. Fourth one is you can pursue higher studies. Okay. So இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, the predominant service is civil services. Okay. Civil services, I am talking about IAS, IPS, or at least IES or Indian Revenue Services. Okay. These civil servants always consider the rest of the engineers as mentally retarded. Mind you, my friends in EB, PWD will support me here. I have seen their department heads being treated, senior most engineers being treated like retarded children by the secretaries concerned, IAS officers. And power is with IPS officers. Okay, and you can change the world. If you have a service notification, if you think you have it in you, go for civil services, at least for IES. How to prepare, you know it very well. Okay. Now, I know for Tamil Nadu government, also for EB and PWD, now there is an examination, entrance examination is there. எங்கள் வாத்தியார் ஒருத்தர் இருந்தார், நாங்கள் சொல்கிறத அவரை பாதி பரமசிவம்னு, எலக்ட்ரிக்கல் வாத்தியார் அவர், அது என்ன உங்களுக்கு தெரியும். அவர் சொல்கிற மாதிரி 8க்கு 15 பழுதில்லை. I am told nowadays the process is not that corrupt.
Okay? So prepare for that examination. What should you prepare? Prepare for Indian engineering services. You will ace GATE, if it is GATE is there, you will ace all the other exams. Civil services, I encourage you to get into civil services. Civil services is the place where real power is. Next is public sector. Tamil Nadu, I mean within Tamil Nadu, we have at least two major public sectors. One is BHEL, the other one is NLC. I have served for BHEL for 40 years. Stupidly, before I even passed out, I joined in BHEL and I stayed in BHEL. Some of my friends also joined with me in BHEL, particularly the Tangajawar person who was talking theoretically about being focused on what you do. Forget it. Core engineering, you will forget in 15 years. He has become a manager now. After 15 years, if you are still doing your core engineering job, something is wrong here. We have the principal now. He is a manager. He knows. Core engineering, you can always hire. Engineers, or by the dozen you can get. Consultants, you get in IIT, specialist consultants. There will be some of you, maybe 3-4% who are academically bent. If you are a manager, you can always hire them. You understand? So core engineering, I personally talking about me, I started my career. இதான்ப்பா பண்ணுவானுங்க பேக் பெஞ்சிலேருந்து இது சைடு பெஞ்சிலேருந்து என்னமா பண்ணுறேன். I personally, let me tell you, I started with engineering. A little bit of hoop stress, konjam strength of materials, little bit of hoop stress calculations, konjam little bit of strength of material, konjam metallurgy, avladhaan. Okay, 3 or 4 years I did சும்மா இந்த இங்கே தங்கஜவர்னு ஒருத்தர் பேசினார் இல்லையா, எனக்கு முன்னால் ஒருத்தர் வயாரமா அவர் தான், அவரும் என் கூட தான் வேலை செஞ்சார். அவர் என்ஜினியரிங்கில் என்ன வேலை செஞ்சார்னு கேளுங்க. ஹூப் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலாவை தவிர வேறு எந்த ஃபார்முலாவும் அவர் யூஸ் பண்ணல. ஓகே, அவர் நாங்கள் வென் வி வர் ப்ராக்ரஸிங் டுவர்ட்ஸ் தட், அதுக்குள்ளே கேட் வந்துருச்சு. மிஸ்டர் கணேசன் சொன்னார் என்சி கண்ட்ரோல் மிஷின்ஸ்னு. இப்போ கேமுக்கு போயிட்டோம், கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் தாண்டி போயிடுச்சு. So these technologies keep on changing. You must be aware and better be a manager. Okay, if you don't become a manager after putting 15 years in a company, there is something mentally wrong with you. I told you, first option is civil services, second option is maybe public sector. Public sector la poi ulagatha maatha poren, I am going to serve people, abdilla don't have any notions like that. Third is government service. Government service, I am talking about Tamil Nadu government service, EB, there you have some scope. NLC la, one of my friend, I just saw him here, Mr. Nagaraj, he retired as GMHR. After doing civil engineering, he retired as GMHR. Any connection? Anybody can tell me any connection? How did he become a HR person? No, nothing. He was a good manager. I started my career, I was talking about me, I started my career in engineering, then as I happened to be getting transferred to a construction site. I was looking after mechanical construction for some time. Then the powers that be decided that this guy is too intelligent, let us put him in commissioning. So I was looking after commissioning till 95. Then I looked after logistics. இன்னைக்கு அழகா லாஜிஸ்டிக்ஸ்னு சொல்கிறோம். உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்காது. மன்னாரன் கம்பெனி காமெடி எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது இல்லையா? யூ ஆர் ஆல் டூ யங். மாப்பிள்ளை எங்கே வேலை பார்க்குறாரு? இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை பார்க்குறான்னு. ஐ வாஸ் ஹேண்ட்லிங் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், indirect taxation for the company. For the corporation I was handling, I was considered as one of the indirect taxation experts for being an engineer, mind you. So in the Thambi, I think your question is now getting answered. You want to be focused on your engineering. My personal opinion is you are making a mistake. Finish your engineering. Whatever you want to do, pursue that dream accordingly. If you want to study more, you must equip yourself more. Okay? Then I am coming to the major important part. இப்போ தான் வேடிக்கையாக இருக்க போது உங்களுக்கு. Then slowly construction திருப்பி நான் லாஜிஸ்டிக்ஸ் முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது, believe me or not, I am a mechanical engineer. I looked after civil construction, mega projects.
உடங்குடி திருநெல்வேலி சைடு எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரில, அந்த திருநெல்வேலி பவர் பிளான்ட் என்டையர் டிசைன் வாஸ் சூப்பர்வைஸ்ட் பை மீ. சூப்பர்வைஸ்னால் வெறும் டிராயிங் பார்த்தேன், எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது சிவிலில். ஓகே, லெட் மீ டெல் யூ அகெயின், சிவில் இன்ஜினியர்ஸ் இங்கே அட்லீஸ்ட் 2 பேர் எனக்கு தெரியும், 2 சிவில் இன்ஜினியர்ஸ் தெரியும் எனக்கு. சுத்தமாக சிவில் இன்ஜினியரை கல் மண்ணுன்னா என்னன்னே தெரியாது. அவனுங்க பார்த்தது பூரா மெக்கானிக்கல், வெல்டிங்கு, மெட்டலர்ஜி. ஒன்று மிஸ்டர் பாண்டியராஜ், இன்னொருத்தர் சரவணன். ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, வாட் யூ ஹவ் டு திங்க்னு. ஸோ ஃப்ரம் தட் பர்ஸ்பெக்டிவ், இஃப் யூ ஹவ் எனி questions, now it is open. Now it is open. I guess I sparked something in you. Okay? Look for where you want to go. Focus your energy there. Okay? Don't have this dream, அப்படியே நான் engineering படிச்சுட்டு engineeringல நட்டு போல்ட்டெல்லாம் கழட்ட போகிறேன். It is not going to happen. Okay? Thank you. And thank you all for the volunteers for feeding us. வேறு யாரும் ஸ்டூடெண்ட்ஸை இப்போ இந்த செஷன் முடிஞ்சிச்சு, இதை பேஸ் பண்ணி நீங்கள் யாராவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னா கேளுங்க. அதாவது கவர்மெண்ட் சர்வீஸ், ப்ரைவேட் செக்டர், பப்ளிக் செக்டர் இதெல்லாம் போனாங்கல்ல. சப்போஸ் அதே மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் போகணும்னா கேட் எக்ஸாம் இருக்குது, எம்பிஏ பண்ணணும். அந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா எம்பிஏ போனீங்கன்னா இன்ஜினியரிங் இல்லாமலே வேறு இதுக்கும் போயிடலாம். நீங்கள் ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் போனால் அது எதாவது இருந்தால் கேளுங்க. ஏன்னா உங்களை தான் அதிகமாக பேச வைக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். கொஞ்சம் டைம் இஸ் ஷார்ட். என்ன நாங்கள் சொல்லுங்கள். மை நேம் இஸ் திவ்யலக்ஷ்மி, சிவில் இன்ஜினியர் படிக்கிறேங்க சார், 2nd இயர். என்ன கோல் செட் பண்ணுறதுனே தெரியல. இப்போ தான் வந்து ரூரல் சைட்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம் சார். ஸோ நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி யூபிஎஸ்சி, சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். வாட் ஷுட் ஐ டூ, என்ன பண்ணணும்? இல்லை நீங்கள் சிவில் சைடே போகணும்னு நினைக்கிறீங்களா, அல்லது ஃபர்தராக ஜாப் சார் பேஸை சிவிலாக வச்சுக்கிட்டு? எஸ் சார். அதான் அந்த மாதிரி இதுனா நீங்கள் சிவில் முடிச்சுட்டு, அதாவது ஐஇஎஸ் எக்ஸாம், நீங்கள் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமுக்கு என்ன ப்ரிப்பரேஷன் சாட் ஜிபிடியில் கேட்டேன்னா இல்லை பர்ப்ளெக்சிட்டியில் கேட்டேன்னா சொல்லிடுற போது, ப்ரிப்பேர் ஃபார் ஐஇஎஸ், யூ வில் வாக் த்ரூ ஆல் தி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். பட் மைண்ட் யூ ஹேவ் டு இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ் அண்ட் கொஞ்சம் காமன் அந்த லாஜிக். என்னதுப்பா, உன்னை பார்த்து காப்பி அடிச்சலப்பா, சரி என்னதுப்பா அது லாஜிக்கல் ரீசனிங்கா? சரி சரி ஓகே. அது போக நீங்கள் வந்து ஃபர்தராக எம்பிஏனா நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க பிஇ முடிச்சுட்டு ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு எம்பிஏ எவ்வளவோ இடத்துல கோர்ஸ் இருக்குது, அதில் போய் பார்ட் டைமாக முடிச்சுட்டா நானும் ஒரு எம்பிஏ பின்னால் போடுவேன். அது கிடையாது. கேட் எக்ஸாம் எழுதுங்க, எம்பிஏ நல்ல இடத்துல ஐஏஎம் அந்த மாதிரி இடத்துல நல்ல இதில் பண்ணுங்கள். அதில் பண்ணிட்டா உங்களோட கேரியரே வேறு. நீங்கள் இன்ஜினியரிங்கே அடுத்து பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதோடைய ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் நல்லா ஜாபுக்கு போகலான்னா அது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதான் நீங்கள் டிசைட் பண்ணிங்க. அந்த டைம் எழுதுங்க, எல்லாரும் எக்ஸாம் எழுதுங்க. ஜஸ்ட் ஒன் அனௌன்ஸ்மெண்ட் ப்ளீஸ். யாரெல்லாம் கோடை போகிறாங்களோ தே கேன் லீவ் ப்ளீஸ். தி பஸ்ஸஸ் வில் பி தேர், பட் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ் they will still be mentoring or giving you guidance. There are some people who will be staying back and giving you guidance. அந்த பாப்பா நீங்கள் இது கேட்டீங்கல்ல, சிவில் இன்ஜினியரிங் ராஜா சுந்தர் சொன்னதில் என்ன தான் எக்ஸாம்பிள் சொன்னார். நான் பேசிக்கலி சிவில் இன்ஜினியர். ஆனால் நான் பண்ணுறதெல்லாம் ப்ராசஸ், அட்டாமிக் எனர்ஜியில் ப்ராசஸ். அதுக்கப்புறம் இதில் ஆஃப் ஷோர் போயிட்டேன். ஆஃப் ஷோரில் ஃபுல்லாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான். அதனால் நம்ம படிக்கிறது வந்து இப்போ ஒரு பேசிக் நாலேஜுக்கு நம்ம பேஷன் எதுவோ, பேஷன் இல்லை எனக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு டெவலப் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஐ வாஸ் அ டைரக்டர் இன் ஆயில் கம்பெனி, ஃப்ரெஞ்சு ஆயில் கம்பெனி, ஃப்ரான்ஸ் பேஸ்டு. ஸோ இவர் சொன்ன மாதிரி, ஜவஹர் சொன்ன மாதிரி என்ஜினியரிங் சர்வீசஸ் அதுவும் ஒரு பெஸ்ட் ஒன். சர்வீசஸ்லையும் போங்க, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது கிடைக்கல அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம எப்படி வர முடியும், அதை வந்து டேக் இட் அஸ் அ பேஷன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். த செஷன் வில் ஸ்டில் கண்டினியூ. தேங்க்யூ. ஹலோ, இங்கே எத்தனை பேருக்கு தமிழ் தெரியாது? தமிழ் தெரியாதவங்க யாரும் வந்து இருக்கீங்களா? ஓகே, டோட்டலாக உங்களெல்லாம் பயமுறுத்திட்டோமா? எல்லோரும் பயந்துட்டிங்களா? இங்கே வந்து மெயினாக உங்களுக்கு என்ன வேணுன்றது தான் இம்பார்ட்டன்ட், ரைட்? இப்போ அந்த கேர்ள் கேட்டாங்க எனக்கு சிவில் சர்வீசஸ் வேணும் அப்படின்ட்டு. ஓகே, நாங்கள் எது சொன்னாலும் பயப்படாதீங்க. தங்கஜாவர் ஒன்று சொன்னார் இல்லையா, கொஸ்டின் கேட்கணுன்னு. முக்கால்வாசி நம்ம கொஸ்டின் கேட்காத இருக்கிறது நம்ம பயத்தினால தான். நானும் உங்களை மாதிரி தான் இருந்தேன், சாதாரண குடும்பத்துலேருந்து வந்தவன் தான்.
ஓகே, இதே காலேஜில் படித்தவன் தான். நான் சிங்கப்பூரில் போய் சிங்கப்பூர் கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன். ஓகே, உங்களால் எல்லாம் முடியும். ஓகே, தைரியமாக இருங்க. என்ன கேள்வி கேட்குறது தப்பே கிடையாது. ஓகே, when we ask the question to learn, அதாவது கற்றுக்கிறதுக்காக நம்ம கேள்வி கேட்குறோன்னா அது தப்பே கிடையாது. ரைட்? ஸோ உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் ஆனால் முதல் டிசைட் பண்ணணும். நட்புக்கு வயதில்லை என்று ஒரு ஞானி சொன்னானே, ஓ சொன்னானே. மெய்யான நட்புக்கு இங்கே பிரிவில்லை என்றும் சொன்னானே, ஓ சொன்னானே. ஆல்மோஸ்ட் டயப்பர் கட்டும் காலம் தொடங்கி நாமும் தோள்கள் உரசி நடந்தோ. குஸ்தி ஃபைட்டும் போட்டு ஒன்றாய் முஸ்தஃபாவும் பாடி வாழ்வை கடந்தோ. நாம் எழில் நதிகளில் நாடிய ஓடம், வற்றாத கடல் இந்த ரகசிய பாசம். நமக்குள் இருந்ததே இல்லை வெளி வேஷம்தான். ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. ஆயிரம் உறவு வந்தாலும் நண்பன் தான் கெத்து நமக்கு. காலேஜ் கட்டடிச்சு தலைப்படும் போனோம், எக்ஸாமில் பிட்டடிச்சும் ஜஸ்ட் ஃபெயில் நானோ. சொத்தில் கூட பங்கு உண்டு, சமோசாவில் பங்கில்லையே. கலப்படம் ஏதும் இல்லா காலம் அந்த காலம் தானே. ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நாம